விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம். காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கு இனிதாக சமைப்பராம் என்ற பாரதியின் வரிகள் இன்று பெண் எழுத்தாளர் திருமதி ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்களை நம்ம கௌரவப்படுத்தினதுல இருந்து இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு ஒரு பெண் எழுத்தாளரை எடுத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவும் முக்கியமா அவங்க சரித்திர நாவல்ல 2வது பெண்மணி அதை படைச்சதுன்னு சொல்லும் போது அதை நம்ம இன்னமும் அது பெருசா கொண்டாடணும் கண்டிப்பா. ஸோ அவங்களோட அனுபவங்கள் நமக்கு கேள்வி கேட்கும் போதும் சரி, அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதும் சரி, ரொம்ப தோழமையோட இருந்தது. இனியும் கேள்விகள் கேட்கலாம், அடுத்தும் அவங்க கிட்ட சரியான பதில் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட நமக்கு தெரிஞ்சது. அவங்களோட அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது எந்த ஒரு விஷயத்திலயும் ஆர்வம் இருக்கிறத விட அதை நேரடியா போய் அவங்க அதுக்கான களப்பணிகளையும் அவங்க நேரடியா போய் அந்த இடத்த பத்தி ஆராய்ஞ்சு ஒரு ஆராய்ச்சியும் அவங்க மேற்கொண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் எழுத்தாளரை இன்றைய நிகழ்வில் குவிகம் இலக்கிய வாசலின் 8வது நிகழ்வு ஒரு பெண் எழுத்தாளரை கௌரவிப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறது. நன்றிகள். அண்ட் எந்த ஒரு நிகழ்வும் ஒரு திரைப்படம் வெளிவந்தாலும் சரி, அது ரசிகர்களை தான் சாரும். ஸோ இன்னைக்கு நிகழ்வு இத்தனை இயற்கை சீற்றம் ஒரு மழையினால எத்தனையோ நடந்திருக்கு, அப்படி இருந்தும் இத்தனை பேர் வந்திருந்து ஸோ இந்த நிகழ்வை சிறப்பிச்சதுக்கு பார்வையாளர்களுக்கு மிக மிக நன்றி.